வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டு தான், இனிப்பு உளுந்து வடை. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 கப்பு அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 2 கப்பு உளுத்தம் பருப்புக்கு 1/4 கப்பு ரைஸ். பச்சரிசி இருந்தால் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/4 கப்பு. இதை நான் தண்ணி ஊற்றி நான் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லா ஊறிடும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நான் தண்ணி ஃபுல்லாக நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் அது கிரைண்டரில் 1 கப்பு அளவுக்கு தேங்காய், திருவண்ண தேங்காய், ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய். ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம ஒரு அரை அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சிலையுமே இது செய்யலாம். கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக மிக்சியில் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயும் ஏலக்காயும் நல்லா ஒரு சுற்று போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இது கொஞ்சம் அரைய ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு, 2 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் எடுத்துக்கிறீங்கன்னா தாராளமாக மிக்சியில் அரைக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு ட்ராப் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமே இதை அரைக்கலாம். அப்போ தான் வடை உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வடை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் இது ஸ்வீட். இது வில்லேஜ்லலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே மெயினாக நம்ம இந்த ஸ்வீட் வைப்போம். இந்த ஸ்வீட் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சுகர் 2 கப் அளவுக்கு, 2 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டிங்கன்னா 2 கப்பு சுகர் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எதுக்குன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, அதிகமாக போடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு மையாக அரைச்சிடணும். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் பாதி நாட்டு சர்க்கரையும் பாதி அஸ்கா சர்க்கரையும் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது இந்த வடையை நான் அப்படியே தட்டி நம்ம நார்மலாக எப்படி வடையை தட்டுவோம் அந்த மாதிரி தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. உளுத்தம் பருப்பு பிடிக்குது, கொஞ்சம் ட்ரை ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஆகிடும். அரைக்கும் போது நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது சுகர் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வடை மாதிரி தட்டி இதை போட்டுக்கணும். இந்த அளவுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக திருப்பி போட்டுட்டு இதை எடுக்கலாம். இது நம்ம நார்மலான சூப்பரான ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது. அதுவும் தீபாவளிக்கு இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான இனிப்பு உளுந்து வடை. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடை இது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியும் அரைக்கலாம். நான் பாதி நாட்டு சர்க்கரையும் பாதி அஸ்கா சர்க்கரையும் போட்டு அரைச்சிருக்கேன் நான். நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே சேம் மெஷர்மெண்ட்டு தான். இப்போ பாருங்கள், சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பழம், நெய், நாட்டு சர்க்கரை இதை 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மேலே நெய் போட்டு அதை ஃபுல்லாக நம்ம சர்க்கரை, பழம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.